நாம் தான் அதிமுக கூட்டணி என்கிறோம். ஆனால் பாஜகவினர் அதை அதிமுக கூட்டணி என்றே சொல்லுவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அண்மையிலே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி அவர்கள் மறந்தும் ஒரு முறை கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லவே இல்லை. இதுதான் இன்றைக்கு அதிமுகவின் நிலைமை. இப்படி ஒரு இக்கட்டு அதிமுகவுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் தொடக்கத்திலிருந்தே நான் ஒரு நட்புணர்வோடு அதிமுக பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறேன். இன்றைக்கு அது நடைமுறையில் பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பாஜகவினர் கூட்டணியில் இடம்பெறுகிற தோழமை கட்சிகளை பலவீனப்படுத்துவதுதான் அவர்களின் வாடிக்கை. அதிமுகவுக்கும் அது நேர்ந்துவிடும் என்பது நம்முடைய கவலை, அவ்வளவுதான். ஆக இன்றைக்கு இந்த நொடி வரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கட்சியும் இல்லை, ஒரு கூட்டணியும் இல்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது, வெற்றிகரமாக இந்த தேர்தலை சந்திக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறது.